சொல்றீங்க. சிலவங்க சொல்றாங்க ஏதோ பிஜேபி எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக காசு கொடுத்து போராட்டம் நடத்துறாங்க. ஓகே, போராட்டம் சாலிடாரிட்டி காட்டுறதுக்காக. ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அந்த தப்பை எதிர்த்து கேட்க சில மக்கள் அங்க போராடிட்டு இருக்காங்க டெல்லியில. ஸ்டேட் கவர்மெண்ட் நாங்களுமே ரெசிஸ்ட் பண்றோம். ஸ்டேட் சைட்ல எல்லா ஸ்டேட் சைட்லயும் எல்லா மக்களும் எல்லா யூத்தும் நாங்களும் உங்க பக்கம் நிக்கிறோம். அதுதான் சாலிடாரிட்டி. அதுக்காக தான் இது ஆரம்பிச்ச ஒரு போராட்டம். எதுக்கு அப்படின்னா நீட் பேப்பர் லீக் ஆகிருக்கு. அதுக்கு இந்த அரசாங்கம் அக்கௌண்டபிலிட்டி எடுக்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி எடுக்கல. அதனால இந்த சிஜேபி ஆரம்பிச்ச போராட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா அந்த மினிஸ்டர் ரிசைன் பண்ணும் அப்படின்றாங்க. ஏன் ரிசைன் பண்ணும் அப்படின்னா மக்கள் ஒரு விஷயம் தப்பு நடக்குதுன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க. தப்பு செஞ்சவங்கள தண்டிக்கிறாங்க. சோ அந்த தண்டிப்பா என்ன கேட்கிறோம், நீங்க உங்க இடத்த ராஜினாமா பண்ணிட்டு போங்க அப்படின்றாங்க. இந்த ஒரு விஷயம் எடுத்தாங்கன்னா மக்கள் கோரிக்கையெல்லாம் இந்த அரசாங்கம் கேக்குதுன்ற நம்பிக்கை மக்களுக்கு வரும் அப்படின்ற ஒரு ஸ்டார்டா தான் இது இருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி மக்களோட கோரிக்கையை தாண்டி மக்களே இந்த அரசாங்கம் பார்க்கலையோ அப்படின்னு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்க, அடல்ட்ஸ், விமன், மென் எல்லாரையும் போட்டு அடிச்சிருக்காங்க, பயங்கரமா தாக்கியிருக்காங்க. ரத்தம் செதறி இருக்கு தாண்டி நிறைய பேர் அன்கான்சியஸா விழுந்துட்டாங்க. அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அந்த கவுண்ட் கூட நமக்கு எதுவுமே தெரியல. இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு அப்படின்ற போது அதை கேள்வி கேட்கணுன்றதுக்காக தான் வந்தவங்க. ஃபண்டட்னா எங்க இருந்து ஃபண்டுன்னு தெரியல. நான் எந்த கட்சியும் சேர்ந்த பர்சன் கிடையாது, நான் சிஜேபியை சேர்ந்த பர்சன் கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல நம்ம பாக்குறோம் ஒரு தப்பு நடக்குது, அதுக்கு போய் கேள்வி கேட்கிறோம். அந்த மாதிரி ஒரு வந்த பர்சன் தான். போலீஸ் அடிச்சு இழுத்துட்டு போவான்னு எல்லாருக்கும் பயம் இருக்கு, எங்க வீட்லயும் பயம் இருக்கு. இது வெரி சேட்லி இது ஒரு பிரைவேட் இடத்துல நடக்குது. இந்த இடத்துல வரமாட்டாங்கன்ற நம்பிக்கையில தான் நான் இப்ப 3வது நாள் வந்திருக்கேன். நேற்று எஸ்எஃப்ஐ பசங்களை மாணவர்களை அடிச்சு பறிச்சு விட்டுருக்காங்க. சோ காவல்துறை காவல் வேலையை பார்த்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்க ஒரு ரைட்ஸ் தான், ப்ரொடெக்ஷன்றது ஒரு ரைட், ஒரு உரிமை. அதான் கேட்கிறோம். நாங்க தப்பு பண்ணல, அடிக்கல. அடிச்சா நீங்க கேள்வி கேளுங்க, அடிச்சா திரும்பி அடிங்கன்றது வேற. இவங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அடிக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு. இட்ஸ் அகைன்ஸ்ட் டெமோக்ரஸி. சோ பயம் இருக்கு. இங்க நாங்க பெரிய பெரிய கட்சியெல்லாம் இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, மக்களுக்காக நிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட தான் இங்க வந்திருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா இப்ப இருக்கிற கவர்னன்ஸும் சரி, பழைய கவர்னன்ஸும் சரி, இதெல்லாம் பெரிய பார்ட்டி. இவங்க எல்லாருமே இங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றதான் கேட்கிறோம். இங்க எந்த கவர்மெண்ட்டையும் அடிக்கல, நீங்க தப்பு நீங்க கரெக்ட்னு சொல்ல. இட்ஸ் லீடர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த கட்சி லீடர்ஸ் ஒரு கால் எடுத்தாங்கன்னா இது வள்ளுவர் கோட்டம் வரைக்கும் இது போச்சுன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்கணும். ஜல்லிக்கட்டை விட ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். ஏன்னா அதை நம்ம பண்ணோம். இப்போ நேஷன் வைடு இது நடந்துட்டு வருது. சோ இது கண்டிப்பா ஒரு பெரிய போராட்டமா போக வாய்ப்பு ஜாஸ்தி. இப்பவுமே நாங்க மீடியாஸ் கிட்ட பேசும்போது 2 தான் சொல்றோம். ஒண்ணு, ஒரு சேஃபான இடத்துல தான் நடக்குது. சோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வரணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நடக்கிற போராட்டம் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க இங்க. ஏன்னா பயம், அல்டிமேட்லி பயம், அவ்வளவுதான். 2வது ஸ்டூடெண்ட்ஸ் வந்தா நல்லா இருக்கும். 2வது கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணா இன்னும் பெரிய லெவல்ல போகும். State will represent us to the central government. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா போராட்டம்னா நாம் தமிழருக்கு சீமான் வருவாரு. அந்த போராட்டங்களுக்கு மீடியாவோட வெளிச்சம் அதிகமா கிடைக்கும். அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்ப்புன்னா என்ன நினைக்கிறீங்க? அந்த சீமான் அவரோட போராட்டத்தை பத்தி வந்தா நல்லா இருக்கும். எல்லாருமே அதாவது இது ஒரு கட்சி சார்ந்த போராட்டம் கிடையாது. இதனால நாங்க சிஜேபின்றத போட்டோம். ஏன்னா நம்ம வேற ஏதாவது ஒரு கட்சி பேர் வந்துருச்சுன்னா கட்சி அதுன்னு பிரிவினை வந்துரும். இது கட்சி, ரிலீஜன் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. மக்களால ஏங்கிட்டு வர ஒரு போராட்டம். யாரால முடியுமோ அங்க இருக்காங்க. சோ பெரிய பெரிய ஆளுங்க இங்க வந்தாங்கன்னா இன்னும் இது பெருசாதான் ஆகும். சோ கண்டிப்பா மீடியா அட்டென்ஷன் கிடைக்கணும்ன்றதுதான் நாங்க இத்தனை பேர்கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப சீமான் அவர்களோ, விஜய் அவர்களோ, இல்ல ஸ்டாலின் அவர்களோ இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பா இது பெரிய லெவல்ல போகும். சோ வருவாங்கன்ற நம்புறோம். கவர்மெண்ட் நீட்டுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்குன்னு சொல்லி மேனிஃபெஸ்டோ கொடுத்திருந்தாங்க. ஆமா. இப்ப ஆனா அதுக்காக போராடும் போது கைது பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்களா? ரொம்ப தப்புதாங்க. இது எல்லாருமே கேள்வி கேட்கறவங்களுக்கே தெரியும். ஏன்னா நாங்க இன்னமும் தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு காவல்துறை மேல ஒரு சின்ன ஹோப் இருக்கு. டெல்லி அளவுக்கு இங்க மோசமா நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா ப்ரொடெஸ்டுக்கான எக்ஸாம்பிளா இருந்த ஊரு இது. சோ அந்த அளவுக்கு இங்க தப்பா நடந்துக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் கூடிய சீக்கிரம் இந்த கோஷம் எல்லாம் நம்ம சிஎம் காதலையும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிங்க காதலையும் போய் கேட்கும்ன்றத நம்பிதான் கத்திட்டு இருக்கோம். இப்ப வந்தீங்கன்னா அவங்க கொடுத்த வாக்கை அவங்க காப்பாத்தினதா நாங்க நம்பி அடுத்தடுத்த கவர்னன்ஸ்ல நாங்க யாருக்கு ஓட்டு போடுவோம் பார்த்து ஓட்டு போடுவோம். நமக்காக நல்லது செய்வாங்கன்றத நம்புவோம். So we are waiting to see who will help us today. நீன்ற போது ஸ்டூடெண்ட்ஸ். நன்றி.